யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவர் விலையேறப்பெற்ற தேவன். Our God is a precious God. ஆச்சரியமான விதத்திலே நம்மை சந்திக்கிறார். He meets our needs in a very special way and a surprising way. எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் முற்றுப்புள்ளி அவரே. The only solution for all our problems is Jesus. Hallelujah. Hallelujah. உடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவரே. He is the answer to all our questions. சரி, நாம் இந்த நாளிலே பாம் சண்டே, அதாவது குருத்தோலை ஞாயிறு கொண்டாடி கொண்டிருக்கிறது உலகம் பூராய். So the whole world is celebrating Palm Sunday today. அதுபோல இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறாக நாம் அந்த இதனிடத்திலே இந்த நாளிலே செய்த இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொண்டு நாம் பிரசங்கிக்க போகிறோம். So we are going to just read what happened on Palm Sunday today and preach on it. நீங்கள் வருஷம் அநேக செய்தி இது போல கேட்டிருப்பீர்கள். You would have listened to many stories every year regarding this. இந்த நாளிலே நான் வாசிக்கும் போது சில கருத்துக்களை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். So God has revealed to me a few things when I was reading this portion. அதை கொண்டு நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். So I'm going to just give you a small message with that. இதிலே இந்த நிகழ்ச்சியின் காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். So we are going to read that incident now. மத்தேயு எழுதின புத்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Matthew chapter 21 verse 4 onwards. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதியும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர்கள் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்போரும் பின்னடப்போரும் திரளான ஜனங்கள் இயேசுவின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொல்லவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் கோகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார்கள். அவர்கள் செய்த அதிசயங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியமாக வேதபாரர் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, நீங்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது அவர் தீர்க்க தரிசன வசனத்தை முன் அடையாளமிட்டு சொல்லப்படுகிறது. So here we see they are actually saying the prophetic words that has already been said. அது எங்க இருக்குன்னா சகரியா 9:9. So that is actually said at Zechariah 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியாகிய கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. So here it says, rejoice greatly, O daughter of Zion, shout, O daughter of Jerusalem, behold thy king cometh unto thee, he is just and having salvation, lo and riding upon an ass, even upon a colt, the foal of an ass. இந்த இஸ்ரவேல் காலகட்டத்தில் பல ராஜாக்கள் வந்தார்கள். So there were a lot of kings who reigned Israel. அதுல ஒரு சிறந்தவனாய் தாவீது விளங்கினான். So the person who was really very near to perfect was David. ஆனா தாவீதிலேயும் சில குறைபாடுகள் இருந்தது. சரியாய் ஆட்சி செய்தானா ஒரு பெரிய ஆட்சி ஒன்று அவர் செய்யவில்லை. ஒரு 60% அவனுக்கு மார்க் போடலாம். But David also had a lot of imperfections, and if we say like if you can rate him as to how much how good he was, you can say like 90%. அப்போ ஒரு சரியான ராஜாவை ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். So people were actually expecting a perfect king to rule over them. ஒரு ராஜா ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவனாய் தீர்வை கொண்டுவருவனாய் இருக்க வேண்டும். A perfect king has to give solution to all the people's problems. அப்ப அந்த வரிசையிலே ஒரு ராஜா மேசியா என்கிற ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். So they were expecting
expecting in that line of kings someone called Messiah to come. தேவனே இந்த உலகத்திலே பிரவேசித்து அவரே ஆட்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். So they were expecting God himself to come into this king earth and rule over them as king. அதுவே முன்னடையாளமாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல தீர்க்கதரிசிகள் மூலமா இது சொல்லப்பட்டது. This has been foretold by many prophets in the Old Testament that a king will come who will rule over you. He will be Messiah. தேவன் எதிர்பார்த்த சரியான 100க்கு 100 உத்தமமான ஒரு ராஜா இந்த உலகத்திலே வந்திருந்தார். So there was a king who had come into this world who was percentage perfect into this world. அப்ப அவர் யார் எப்படி வருவானா சாந்த குணமுள்ளவர். So that person is supposed to be very meek. அவர் சாந்த குணமுள்ளவராய் அவர் கழுத குட்டி மேலே ஏறி வருகிறார். And he comes on riding upon an foal of an ass. அப்ப அவரிடத்திலே பல குணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. So there are a lot of characteristics just stated about him. சீயோன் மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். பாருங்க அவரிடத்துல அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று இங்க ஒரு விளக்க உரை சொல்லப்படுகிறது. So there's a list of characters that is being stated here, how the king will be, that he's just and he's having salvation, he's low. இதோ உன் ராஜா. He says your king. ஏப்பா உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். So he says people, there is a king for you. ஒரு ராஜா உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். There is a king given to you. அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர். So what kind of a person he is? He is a just God, just king. அவர் சரியாய் நீதி செலுத்துகிறவர். He is a very just person. அவர் ரட்சிக்கிறவரும். He actually provides salvation. எந்த விதத்திலும் உன்னை ரட்சிக்கிற தேவன். He saves you from every problems. எல்லா ராஜாவும் ஒரு விதத்துல ஒருவேளை உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஒருவேளை உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ஏதாவது உதவி செய்வாங்க. Most of the kings may give you food when you are hungry or give you some things which you lack. உன் வாழ்க்கையில இருக்க அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு நாளும் தீர்வு கொடுக்க முடியாது. But if you ask whether he will save you from all the problems in your life, it is a no. உன் சமாதானத்தை அவர் கொடுக்க முடியாது. He can't give you peace. உன்னுடைய வியாதியை அந்த ராஜாவால போக்க முடியாது. He can't remove your sickness. ஒருவேளை மருத்துவரை கூட்டி வேற மேல வேணா 10 போட்டு விடலாம். Maybe he will call a doctor and give you some medicines for that. அவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. He can't forgive your sins. உனக்கு ரட்சிப்பை தர முடியாது. He can't give you redemption. உனக்கு ஒரு மாபெரும் விடுதலையை தர முடியாது. He can't give you the deliverance. ஒரு பெரிய சமாதானத்தை உனக்கு தர முடியாது. He can't give you peace. அவர் தாழ்மை உள்ளவரும். He was lowly. He is lowly. எந்த ராஜாவும் மேலே ஏறி உட்கார்ந்திருப்பான். All the kings usually sit at the top and they are இறங்கி வந்து உன் மேல ஷோல்டர்ல கையை போட்டு கையை பிடிச்சு உன்கிட்ட பேசுற ஒரு ராஜாவும் உனக்கு இந்த உலகத்துல இருக்காது. There's no king who will come down to you, stoop down to your level, put a hand on your shoulders and ask you your problems. சாதாரண முதலமைச்சரை பார்க்கணும் ரொம்ப கஷ்டம். So if you have to meet a chief minister also, it's very difficult. பூனைப்படை யானைப்படை எல்லாம் தாண்டி உள்ள போகணும். So you have to go through a lot of securities. தூரத்துல இருந்து கையை வேணா அசைக்கலாம். Maybe from far you can just wave your hand. ஒண்ணும் பண்ண முடியாது. But you can't do anything more. இந்த ராஜா உன்னோடு கூட உன்னுடைய ஷோல்டர்ல கையை போட்டு உன்கிட்ட பேசுற ஒரு ராஜா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். But this king is a king who puts a hand on his shoulder and takes all your needs and listens to it properly. சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க. So he says, go and tell the daughters of Zion. உனக்கு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார். There's a king given unto you. அப்ப பாருங்க இந்த ராஜா இந்த தேவாதி தேவன் இந்த ராஜா நம்முடைய ராஜாதி ராஜாவாய் இந்த எருசலேமிலே பிரவேசிக்கிறார். So this king, the king of kings, comes in, enters into Jerusalem. ஏன் எருசலேமிலே பிரவேசிக்கணும்? Why should he enter Jerusalem? எருசலேம் மகாராஜாவின் நகரம். So it is a city of king of kings. தேவனுடைய மகாதேவனுடைய நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. So it says it's a king of it's a city of the gods. அந்த தேவாலயத்துக்குள்ளே அந்த எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். So he enters Jerusalem. அப்போ அவர் கழுதையின் மேல அவர் ஏறி அங்கே பவனி வருகிறார். So he enters on top of a foal of an ass. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அந்த கிளைகளையும் அந்த குருத்தோலைகளை எடுத்து அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். So people who just go in front of him and follow him, everybody takes a palm and just shout Hosanna. அந்த ஹோசன்னா என்றால் எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். So Hosanna means save us. எங்களை ரட்சியும் என்று கெஞ்சுகிறார்கள். So they are actually begging him to save them. ஆனா இது பிற்காலத்துல ஹெயில் கிங், ராஜாவே நீ உயர்ந்திருப்பீராக அப்படின்ற அர்த்தத்துல அது சொல்லப்பட்டது. But then later on they change the meaning into hail king. ராஜாவே உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, I lift you up. நீதான் எங்களுடைய ராஜா.
You are my king. நீதான் எங்களுடைய தேவன் You are my king. என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள். So people are rejoicing and praising him, saying that you are the king. பாருங்க, இந்த ராஜா நேரா தேவாலயத்துக்குள்ளே போகிறார். So this king actually enters the temple there. அங்க பார்த்தா தேவாலயம் வந்து ரொம்ப மோசமான இடத்துல இருக்குது. But the condition of the temple is very bad. ரொம்ப மோசமா இருக்குது. Very very bad. அங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த ராஜா இந்த தேவாலயத்துல அவங்க பலி கொடுத்தார்கள்? So they used to give sacrifice animals there. பழைய ஏற்பாட்டில் பலவிதமான பலிகள் அந்த தேவாலயத்தில் செலுத்தப்படுகிறது. So in Old Testament God had listed out sacrifices that has to be done in the temple. அந்த பாவத்திற்கான பலிகள் செலுத்தும் போது for the sin offerings that have to be offered there. தேவன் அவர்களை மன்னித்து, so God, when they offer the sin offering, God forgives them தம்மிடமா ஏற்றுக்கொள்கிறார் and takes them as their own. அப்படிதான் தேவாலயம் வைக்கப்பட்டு வருது. So that is the reason why the temple was there. ஆனா இந்த தேவாலயம் மனுஷருடைய பல சூழ்ச்சியினால இந்த தேவாலயம் மாறிவிட்டது. But in due course it got into the holes of the man. அப்போ இது என்ன சொல்றாரு ஆண்டவர்? இது கல்லர் கோயாக்கினீர்கள். So it has become a den of robbers, God says. அப்போ திருடர்களும் கொள்ளைக்காரர்கள் இருக்கிற ஒரு இடமாய் தேவாலயம் மாறிவிட்டது. So it has become a place where thieves and robbers are staying. எப்படி அவங்க கொள்ளையடிச்சாங்க? So how did they rob? முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு பாவம் செஞ்சிருக்கானா ஒரு மாடை பிடிச்சிட்டு வரணும். So if suppose let's say like if a man has sinned, he has to bring a calf. அந்த மாடை வந்து பலி கொடுக்கணும். And he has to sacrifice it. அவ சரியா சொல்ல போனா, if you say correctly, இந்த மாடு செஞ்ச பாவத்துக்காக அந்த மாடை பலி கொடுத்தாங்க. எல்லாம் செஞ்ச தப்பையும் அந்த மாட்டு மேல ஏத்தி, so for all the sins this man has done, he has to put everything on this cow. அதை வந்து இப்படி பனிஷ் பண்ணி இதை வெட்டி சாக கொடுத்து, and he has to there is a way like in which it has to be sacrificed. அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறதுனால, and the blood has to be sprinkled on the altar. அவங்க ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வதாய் வேதாகம் சொல்லுது. So God says like by doing so you will be relieved from your sin and you will be redeemed. ஆனா இங்க என்ன நடக்குது? But what happens here? இவனுக்கு என்னன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக, just because these people have to earn the money, the priest and everybody, ஆலயத்தை நடத்துறவங்க ஒரு பிளான் போடுறாங்க. so all the people who are running the temple, they plan a thing. மாடு வாங்கணும்னா ஆலயத்துல தான் மாடு வாங்கி ஆகணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க. So they said if you have to bring a bull for sacrifice, they have to come and buy it in the temple. நீ உன் வீட்ல இருந்து ஒரு மாடையோ இல்ல வெளியில வாங்கிட்டு வரக்கூடாது. So you should not bring a bull or something from your house, or you should not buy it from outside. அந்த ஆட்டையும் மாட்டி இங்க தான் வாங்கணும். So it may be a sheep or it may be a cow or a bull or something, whatever it is, it has to be bought inside the temple. அந்த வேதாமத்துல அந்த ஆடு பாத்தீங்கன்னா பழுதில்லாம இருக்கணும்னு போட்டுருக்குது. So they say like the Bible says it should be without any blemish. ஆனா இவனுக்கு என்ன செஞ்சானுங்க? குருடானானு நொண்டியானானு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சானுங்க. But what this priest and other people who are running the temple, what they said, they started selling all the blind or the lame or all the kind of sheep which was with blemish. இது கேள்வி கேட்க கூடாது. But nobody should ask them any questions. நீ குடுக்குற ரேட்டுக்கு வாங்கிக்கணும். Whatever rate they provide, they have to buy. அதுக்கு ஒரு இன்னொரு காரியத்தை சொன்னாங்க. And they said one more reason for one more thing. நீ வாங்குனா அந்த நாட்டுல ரெண்டு விதமான காயின் இருந்தது, ரெண்டு விதமான காசு இருந்தது. So there were two types of currencies at that time. ஒன்னு வந்து தினார். So one was dinar. அது வந்து கிரேக்கர்கள் யூஸ் பண்ணுற அந்த காயின். So that was used by Greek people. இன்னொன்னு வந்து பார்த்தா ஷேக்கல். The other was shekel. அது வந்து யூதர்கள் உபயோகிக்கிற அந்த பணம். That was used by Jews. ஆனா எல்லாத்தையும் ரோமர்கிட்ட புழக்கமா இருந்தது தினார் தான் புழக்கமா இருந்தது இஸ்ரவேலர்கிட்ட. So but the Romans actually had only dinar in use. அப்போ நீ என்ன செய்யணும்? தினாரை கொடுத்துட்டு ஷேக்கல் மாத்தணும். All they had was dinars in their hand, and what they had to do is they had to give dinar and then they have to change it to shekel. ஷேக்கல். அப்போ ஷேக்கலா என்ன செய்யணும்? அதை மாத்தி வாங்கணும். So they have to change it to shekel and then they have to buy the goat or bull or whatever it is. அப்போ என்ன பண்ணா ரொம்ப அதிகப்படியான ரேட்டுக்கு வித்தாங்க. So they used to actually hike up the rates and they used to sell. அப்போ அங்க அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தாவீது சொல்கிறார், நான் அவர் வாசலில் துதியோடு பிரவேசிப்பேன். நான் பழைய ஏற்பாட்டு காலத்துல சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். So the psalmist says that I will enter his courts with thanksgiving and praise. அப்போ அந்த மாதிரி ஒரு துதியோட பிரவேசிக்க வேண்டிய ஆளு
So the person who has to enter his gates with thanksgiving and praise, இப்ப அநியாய ரேட்டு கொடுத்து இது வாங்கி கொடுக்க வேண்டியதே சொல்லிட்டு முறுமுறுத்துக்கிட்டே உள்ள நுழைய வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. but now the state of that person is like he's murmuring because he has to give high price for nothing, for blemished sacrifices. மனம் திருந்துதலுக்கு பதிலாக Instead of being converted, அவன் வந்து முறுமுறுத்து குழம்பி போய் வந்துருந்தான். he's confused and he's in murmuring. அதனால ஜனங்கள் வந்து இந்த பலி கொடுக்கறதை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. So people started to hate giving sacrifices. இப்படி பல விதங்கள்ல குழப்பம் நடந்திருந்தது. So there was a lot of problems like this happening in that place. இவர் பாருங்க, ராஜாவா சொன்ன உடனே ராஜா என்டர் பண்றார். So everybody just were calling him king of kings, and he enters into the temple as a king. பரலோக மனுஷர்கள் வந்து அவர் ஆளுகை செய்கிற இடங்கள் வேற. So the places where the heavenly things, heavenly people reign is different. பரலோக ராஜா இங்கே ஆளுகை தம்முடைய ஆலயத்தை கொண்டு தான் அவர் ஆளுகை செய்கிறார். So the heavenly king, he reigns over this place within a temple. அப்ப அந்த ஆளுகையை வந்து இவர்கள் நிராகரித்தார்கள். But that reign, that kingdom was actually denied by these people. நீண்ட காலமாக தேவன் வராத நிலைமைக்குள்ளே கொண்டு சென்று விட்டார்கள். There's a long gap where God didn't come down at all. கட்டடம் இருக்குது. There was a building. பலி செலுத்தப்படுகிறது. There were sacrifices done. இங்க பலவிதமான ஆராதனை ஒழுங்குகள் நடக்கிறது. There was so many worship things happening. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவ்வளவு ஆர்டரா நடக்குது. This service of order of service and all was happening very perfectly. டைமுக்கு ஆரம்பிச்சு டைமுக்கு முடியுது. The timings and all were all perfect. டோரா அந்த புக் வாசிக்கப்படுகிறது. The book Torah was being read. எல்லா ஆர்டரா இருக்குது. Everything was right. ஆனா ஒரு அங்க ஆண்டவர் இல்ல. But God was not there. அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இல்ல. There was no presence of God there. விருப்பமில்லாத ஒரு ஆலயம் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. There was something happening, like mechanically it was happening. தேவன் அந்த இடத்துல இல்லவே இல்ல. There was no God there. இப்ப மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. Now there is needed a cleansing. இயேசு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். Jesus comes and brings about the cleansing. அவர் வந்து ராஜான் எல்லாம் அவரை போற்றி உள்ள கொண்டு வந்த உடனே, so as soon as he comes inside, அவர் என்ன செய்றாரு, அந்த 13ஆம் வசனத்தில் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்கள். So he says, my house will be called a house of prayer, but you are making it a den of robber. அந்த வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்றார். So he says the zeal for the temple of God, my house, actually consumed me. அப்ப அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே கொந்தளிக்கிறார். So when he saw that the state of the temple, he's like overwhelmed. அப்ப அவர் பாருங்க எவ்வளவு வைராக்கியமா உள்ள நுழைகிறார். So you can see with what zeal he enters the temple. ஒரே ஆளை அடிச்சு துரத்துறார். So single-handedly he chases out all of them. போது எக்ஸ்சேஞ்ச் பண்ற காசு எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்ச் பண்ற கொள்கை அந்த காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துல போட்டு டப்பா தூக்கி விடுறார். So he goes to the people who are exchanging money there and he just throws it all out. புறா விக்கிற ஆள்லாம் எடுத்து புறாவெல்லாம் அவுத்து வெளியில விட்டுறார். He just goes to places where the pigeon is for sacrifice is being sold and he just releases them. அவர் சாட்டை ஒன்று உண்டு பண்றார். So he makes a whip. சாட்டை எங்க வந்துச்சு? So from where did the whip come? அந்த ஆடு மாடு கட்டிருந்த கயிறெல்லாம் எடுக்கிறார். So he actually removes all the ropes that has been used to tie the cattle. அந்த கயிறெல்லாம் பின்னி ஒரு சாட்டையா கொண்டு வரார். So he just makes it a twine and he makes it a whip. அவர் கையில எடுத்து ஒரே ஆளு கொண்டு முதுகுல வைக்கிறார். And he just whips each and every one per single person. இந்த நாட்கள் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். I feel that if you do it like this at this time it will be nice. அடிச்சு துரத்துறார். So he just chases them out. ஒரே ஆளு ரவுண்ட் கட்டி அடிக்கிறார். So he's one there single-handedly he chases each and every person out. ஒருத்தன் ஒரு கூட்டம் வேலம்பி சர்ச்சை விட்டு ஓடுது. So all of them run out of the church, the temple. ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு இந்த இடத்துல உண்டாக்கப்படுகிறது. There's a great cleansing that is happening there. வசனத்தை வாசிக்கும்போது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். The blind and lame came to him to the temple and he healed them. வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கிறேன். சீக்கிரம் முடித்து யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். John chapter 2 verse 17.
அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவனை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரோ, இதற்கு என்ன அடையாளம் எங்களுக்கு காண்பியுங்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷங்கள் சென்றதே, இதை நீர் 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தமது ஆலயத்தை குறித்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். So his disciples remembered that it is written, zeal for your house will consume me. Then the Jews then responded to him, what sign can you show us to prove your authority to do all this? Jesus answered them, destroy this temple and I will raise it again in 3 days. They replied, it has taken 46 years to build this temple and you are going to raise it in 3 days? But the temple he had spoken was his body. After he was raised from the dead, his disciples recalled what he had said. Then they believed the scripture and the word that Jesus had spoken. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல நல்லா கவனிக்கிறது முக்கியமான. இப்பதான் நான் இந்த இதற்காய் வருகிறேன். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். So now only I am coming to the main point of this message. Here he says, destroy this temple and I will rebuild it in 3 days. அப்படினா என்னன்னா, இந்த ஆலயத்தை தன்னுடைய சரீரமாக ஆலயத்தோடு கூட ஒப்பிடுகிறார். He actually tells about the temple which is his body. அப்போ நிறைய ஒரு சகோதரர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் என்ன சொன்னாரு, நான் இப்படி ஒரு சுத்திகரிப்பை என் ஆலயத்தில் நான் செய்ய போறேன் அப்படின்னா. So brother was talking to me like this and he was saying that I am going to do this kind of cleansing in my church. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எழுத்தின்படியான ஒரு ஆலயத்தை அவர் சொல்லல. So actually here when you read this, God didn't say this literal building this church. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். God says, don't you know that you are the temple of God? நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. He says we are the temple of God. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயமாய் அந்த ஆலயத்தை தன்னோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். So he actually compares himself as the temple of God and he talks. இந்த இடத்துல பாருங்க, இந்த வீடு சகல ஜாதிகளுக்கு ஜெபவீடு எனப்படும் என்று சொன்னார். So he says this my house will be a prayer house for all nations. பாருங்க, இயேசு அந்த தேவாலயத்துக்குள்ளே வருகிறார். So God enters into the temple of God. அவர் உள்ள வந்த உடனே ஒரு வார்த்தை பேசல. So as soon as he enters the temple, he doesn't talk anything. அவர் ஆராதனையே செய்யல. He didn't worship there. அப்படியே போய் அமர்ந்திருக்கிறார். He just goes and sits there. பாருங்க, அமர்ந்த உடனே தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்குகிறது. And as soon as he sits there, God's presence enters the place. அந்த வேதவசனம் சொல்றான், இவங்க சத்தம் போடுறதை நீங்க கேக்குறீங்களான்னு கேக்குறாங்க. So the verse says, do you hear to the loud voices of these people? ஆலயத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகிறது. There is a sound of rejoicing in the temple. இயேசுவை உயர்த்துகிற சத்தம் உண்டாகிறது. They lift up the exaltation of Jesus happening there. சத்தம் அங்கே அதிகமாய் கேட்கப்படுகிறது. The sound of people shouting Hosanna is being heard there. ஏன் அப்படி மாறுகிறது? Why does it happen so? அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர், நான் நினைக்கிறேன் அவங்க என்ன இப்படிதான் நடந்திருக்கும், ஒரு ஆள் அப்படி நொண்டி உள்ள வந்திருப்பான். I think this must have happened that a layman would have just come there limping. தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்துல நிரம்ப as the presence was kept on in filling the temple. அப்போ கோணலான கால் அப்படி நேரா ஆகுது. So the crooked legs and all became straight. எத்தனையோ வருஷம் நிமிர்த்த முடியாத கைகள் நேராகிறது. So many years he wouldn't have been able to stretch his hand that would have straightened. யாரோ கொண்டு கைத்தடி கொண்டாந்து விட்ட ஒரு ஆளுடைய கண்ணு திறக்கப்படுது. So someone they would have brought a blind man, his eyes would be open. ஊமை பிடிச்ச ஒரு ஆளு, அம்மான்னு கூட பேச வராத ஒரு ஆளு அங்க உட்கார்ந்திருது. There would have been a dumb man who actually don't know how to speak a word also. அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் இயேசு அல்லேலூயா பிரைஸ் லார்ட் கத்தறான். His mouth will be open and he will be shouting hallelujah. ஒரு பெரிய கலிகூறுதல். There was a big rejoicing there. ஒரு பெரிய சந்தோஷம். There's a big happiness there. ஒரு பெரிய அற்புதங்கள் அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. There's great miracles happening there. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. Everybody starts shouting. வெற்றியின் சத்தம். The sound of victory. ஒரு விடுதலையின் சத்தம். The sound of redemption. ரட்சிப்பின் சத்தம் அந்த இடத்துல கூரையை பிரிச்சிட்டு போகுது. Sound of salvation that goes through the roof. அதுதான் ஆலயம். So that is the temple of God. ஆலயத்துக்குள்ளே வரும்போது உடைய கட்டுகள் அறுக்கப்படுகிற
இடம் தான் ஆலயம். When you enter a temple of God, your bondage should be broken. That is the temple of God. இயேசுவே ஓசன்னா என்ற உம்முடைய நாமத்தை உயர்த்தும்போது உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டவனாய், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொண்டவனாய் நீ கடந்து செல்வதுதான் தேவன் வைத்திருக்கிற நியதி. So when you enter into church of God, your bondage should be broken, and you should shout Hosanna to the highest and rejoice and leave this place happily. That is that's the plan of God. இந்த பரலோக சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆலயத்திலே வந்து அங்கே உங்கள் மத்தியிலே இடைப்பட்டு உங்களோடு கலப்பதுதான் இந்த ஆலயம். So heavenly Father coming into this place and rejoicing with you and moving with you and bonding with you, that is the temple of God. பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற இடம் தான் ஆலயம். The place where the heaven and the earth joins together, that is temple of God. இயேசு சொன்னார் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை தேவன் எனக்கு தந்தார் என்று. So God says, God has given me a ministry of reconciliation. அப்ப அந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற இடம் தான் இயேசு கிறிஸ்து. So the place where God reconciles heaven and earth is the temple of God. இயேசு எல்லாத்தையும் துரைத்திட்டு சுத்திகரித்து இணைக்கப்படும்போது, so when God chases out all the evil things and he actually cleanses a place, அந்த சின்ன சின்ன குழந்தைகளா கூட விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். So even the small children who are in bondage, they are all rejoicing and they are happy and they are praising God. இந்த so called பெரிய பெரிய பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன பண்றாங்க? So the people, the great people, the Sadducees and Pharisees, அவனுக்கு பார்க்கறவனுக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் கெட்டு போச்சு. So they feel that the order of service is broken. இந்த நேரத்துக்குள்ள இந்த நேரம் சங்கீதம் வாசிக்கணும். So this is the time where Psalms has to be read. இந்த நேரத்துல இந்த நேரம் வந்து இத வாசிக்கணும், தோரா வாசிக்கணும். So this is the time, this at this specific time Torah has to be read. 5 நிமிஷம் 12 செகண்ட்ல மெசேஜ் முடிக்கணும். So 15 minutes and 12 seconds the message should be over. அங்க 12 மணிக்கு டான் பெல் அடிச்சு வெளியில. So at exactly at 12 o'clock the bell should ring and everybody should leave. பணத்தை எண்ணி 12 மணிக்கு மேல பணத்தை எண்ணி பாக்கெட்ல போட்டு போகணும். So after 12 o'clock they have to count the money and put it in the pocket. இதுதான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். This is the order of service they were following. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் தூக்கி அடிச்சிட்டார் ஆண்டவர். But Jesus just broke that order of service. ஆலயத்தில் உண்மையான துதி உண்டாகிறது. So there was a true worshiping starting in the temple. எழுப்புதல் உண்டாகிறது. There was a true revival there. அசைவு உண்டாகிறது. There was a shaking there. இயேசு சொன்னார் ஒரு முறை நான் வானத்தை அசைச்ச திரும்ப மறுபடியும் அசைப்பேன் என்று சொன்னார். So God says I have shaken the heavens once, I will shake it and once again. ஒவ்வொரு இருதயம் அசைக்கப்படுகிறது. Every heart is being shaken. ஒவ்வொரு கடின இருதயம் உடைக்கப்படுகிறது. All the hard hearts are being broken. கண்களிலிருந்து தண்ணீர் தாரதாரியா ஊத்திட்டு இருக்கு. The tears have been running from their eyes non-stop. இவ்வளவு பெரிய விடுதலையா? So is there so much of salvation? இவ்வளவு பெரிய சுகமா? So much sickness, healing. வலியிலிருந்து எனக்கு இவ்வளவு பெரிய விடுதலையா? So much relief from the pain. ஒரு க்ஷண நேரத்துல எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையா? Within a moment, within a second, I have got so much redemption. தேவனை புகழ்கிறார்கள். They are all praising God for that. அப்ப பரிசேயர் வந்து ஆண்டவர்ட்ட கேக்குறான். So the Pharisees come and ask God. இந்த ஆலயத்துல இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க கேட்டுட்டு உட்கார்ந்துட்டீங்களான்னு கேக்குறான். He saying, don't you see they are making such a lot of noise here, are you listening to it? அவர் சொல்ற போடா கேருக்கு, இதுக்கு தான் நான் வந்தேன். So he says, don't just move outside, you fool, I've come for this. பாலகத்தம் வாயினால அவர் வசனத்தை கோட் பண்றார். பால சின்ன பிள்ளைங்க பெரியவங்க என்ன ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்பாங்க, நான் உண்டாக்குதான் நான் வந்தேன் அப்படின்றார். So here he says, I have come because the small boys from people, from small children to the bigger people will rejoice my name and they'll make shout my name. இதுதான் ஒரு ஆலயத்தினுடைய அமைப்பு. So that is the formation of a church. மர்லின் கர்தோஸ் உடைய ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சு கொண்டிருந்தேன். I was reading a book about Merlin Kardros. அவர் வந்து பயங்கரமான ஊழியம் செய்தவர். He was a great person who had done great ministry. அவர் வந்து ஒரு சமயத்தில் நோய்வாய்ப்பட்டுட்டார். So once he fell sick. அவர் போட்டவனே யாரு இந்த சர்ச்சை நடத்துவான்னு அவருக்கு மிகுந்த கவலை எழுந்தது. So they didn't know who will actually run the church after him. மணிக்கணக்கா சர்மன் எடுப்பார். So he used to preach for hours together. ஓய்வு ஒரு தூக்கம் இல்லாம பல வேலைகளை செய்வார். He never used to sleep so much, but he used to continuously work. அவர் இரண்டாவது உலக போர்ல ஊழியம் செஞ்ச ஆளு. He was a person who had actually served in World War II. அந்த மிலிட்டரியில போயிட்டு அவர் மிலிட்டரியில இருந்த ஆள் வேற. He was in the person who was in the military. அவர் சொன்னாரு, நான் வந்து ஊழியம் செய்யணும், நான் வந்து வியட்நாம் நடக்கிற வார்ல கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு. So he said, I want to be a part of the Vietnam war.
அந்த ஃப்ளைட்ல போயிட்டு அவங்க பேராசூட்ல குதிக்கிற அந்த ஃப்ளைட்ல கூடவே போவார். So he used to go with the people who were going to jump from the parachute. அவங்க எல்லாரும் வந்து தண்ணி சாப்பாடு எடுத்துக்கிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு பேராசூட்ல குதிப்பாங்க. So people who used to jump out of the parachute used to take all the food and water and everything. இவர் என்ன பண்ணுவாரு, நிறைய நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ் பைபிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் மூட்டையில கட்டிட்டு அவங்க கூட அவர் பாராசூட்ல குதிப்பார். But instead of taking food and other things, he used to take New Testaments and tracts and everything like those kind of things and jump from the parachute. அவங்க அந்த சதுப்பு நிலத்துல சேத்துல நடக்கும்போது இவரு சேத்துல நடப்பார். So when they used to walk on the swamp, he also used to walk on the water. சேத்துல நடக்கும்போதே இயேசுவை பத்தி சொல்வார். இயேசு தான் நல்ல தேவன், பயப்படாத, கலங்காத, உன் குடும்பத்தை இயேசு பாதுகாப்பான்னு சொல்லிட்டு சத்தியத்தை சொல்வார். So when he used to walk on the swamp with them, he used to preach the gospel. He used to say, Jesus is a good God. He is the one. He is a savior. He will heal you. அப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம், நான் எப்படிலாம் ஊழியம் செய்யற ஒரு பெருமை இருந்துச்சு. So he was actually a little had a pride that he was doing great ministry. அப்படி செஞ்ச ஆளுக்கு வியாதியில படுக்கையில உட்கார கூட முடியல. So for a person who had done such kind of ministry, when he was in sick bed, he couldn't even get up and sit. அவர் வந்து நடக்க கூட முடியல. He couldn't walk. அப்போ அவர் ஒருத்தர் கூப்பிட்டு வீல் சேர்ல கொண்டாந்து என்ன அந்த சர்ச்சு முன்னாடி வச்சிடுங்க அப்படி சொல்லிட்டார். So he used to tell one person to just take me in a wheelchair and put me in front of the church. பேச முடியாம பலவீனமான அவரை கொண்டாந்து சபைக்கு அந்த முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. So he used to come, he was not be able to speak, he used to be very weak, not able to walk, but they used to bring him and make him sit in the church. அவர் வந்து அழுது கொண்டே இருந்தார். He used to keep on crying. அவர் சொன்னாரு, எப்படி இந்த ஊழியம் நடக்க போகுது? So he said, how is this ministry going to survive? இந்த சபை வந்து எப்படி இருக்கிற 60 ஆத்துமாக்கள் இருக்குது, அது கூட வராம போய்டுமோன்னு வேதனை அவரை தாக்கிட்டு இருந்தது. So he was saying there are 60 people in this church. If I don't do a ministry, who will take care of these people? அந்த பாரத்தினால நிறைஞ்சிருக்கும்போது he was burdened with these things. அப்ப காதுல ஒரு சத்தம் கேக்குது. Then he heard a voice in his ears. மகனே, நீ இவ்வளவு நாள் நீ ஊழியம் செஞ்ச. He said, God said, all these days you were doing the ministry. இனிமே நான் செய்ய போறேன் பாருங்க. Now I am going to start doing the ministry, God said. அருமையான தேவஜனமே, My dear people of God, திடீரென்று பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள்ள நிரம்பிடுது. the presence of God suddenly hit the temple. ஒவ்வொருவரையும் தொட ஆரம்பித்தது. It started touching each and every one of them there. ஒவ்வொருவரும் உடைஞ்சு அழ ஆரம்பிச்சாங்க. Everybody started crying there. இயேசுக்காக இதயத்தை ஒப்பு கொடுத்தாங்க. They all started submitting their lives to God. 10 மணிக்கு சர்வீஸ் முடிக்கணும். The 10 o'clock service is supposed to get over. முடியற மாதிரி தெரியல. But it didn't seem to get over at all. அந்த ஊர்ல ஆட்கள்லாம் வந்து கொண்டே இருக்காங்க. People started coming from the villages from there. அவங்க அழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருக்காங்க. Whoever used to come and say, they used to break down and cry and accept Jesus. அன்னைக்கு காலையில ஆரம்பிச்ச அந்த சர்வீஸ் மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்தது. That day service that started that day morning went on till the next day evening. பாட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல. There was no song and there was no singing, nothing. விடுதலை. There was just redemption, healing, deliverance. சுகம். Just healing. எல்லா ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. Everybody was delivered. ஒரே வாரத்துல 60 பேர் உள்ள சர்ச் 600 பேர் உள்ள சர்ச்சா மாறினாங்க. Within a week, people who were only just 60 in the church became 600 in the church. Hallelujah. நான் இந்த சர்ச்சில் அப்படி எதிர்பார்க்கிறேன். So I expect the same thing to happen in this church today. நான் இயேசு சொல்றேன், வேணாம், என்னால செய்ய முடியாது. So I told Jesus, I can't do the ministry. நான் ஹெல்ப்லெஸ். I am helpless. நான் ஒன்னதுக்கு உதவாதவன். I am a useless person. அப்பா நீங்க வாங்க. Lord, you please come. நீங்க செய்யுங்க. You come and do this. நான் கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டான். If I call, no one comes. ஒருத்தர் வரன்னு சொல்றா, அதுக்கு அப்புறம் அதுக்கு திரும்பி எங்க போயிடுறான். One person promises to come, but when I get called them again, he just turns and goes off. சாயந்தரம் 10 பேர் ப்ராமிஸ் பண்றான். Evening, 10 of them promise to come. காலையில ஒருத்தவனும் வரதுக்கு. But next day morning, not even one person turns back. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இந்த விடுதலை எங்களுக்கு வேண்டும். So that kind of deliverance we also need, God. சுகம் வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். That kind of healing we need, Lord. அப்படிப்பட்ட பிரசன்னம் ஒவ்வொரு சபையில் நிறைக்குமானால். That kind of presence if every church has. ஆடலும் பாடலும் துதியும் ஆர்ப்பரிப்பும் உண்டாகும். There will be always singing and praising and rejoicing in that church. அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார் 3 பேரை துரத்துறார். So we see like God chases out 3 people in the
church. இப்ப நான் முதலாவது சொன்னது போல இது எழுத்தின்படியான ஆலயமா நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. So as I told you before, we should not take the literal building of the church. இயேசு எந்த செஞ்ச நிகழ்ச்சியிலையும் பரலோகத்தோடு ஒருவர் ஒப்பிட்டு பேசுவார். So whatever God does, he actually connects it with the heavenly things and talks. நடக்கிற விஷயத்தை கொண்டு ஆவிக்குரிய விஷயத்தோட So சம்பந்தப்படுத்துவார். whatever things are happening, with that he links to the spiritual things. தெரிந்ததை வைத்து தெரியாததை சொல்லுவார். With the known things, he tells you about the unknown things. அப்படிப்பட்ட தேவன் அவர். So he is that kind of a God. இந்த சர்ச்சினுடைய சுத்திகரிப்பை குறித்து தன்னுடைய ஆலயத்தோடு கூட கம்பேர் பண்ணுகிறார். So he about the cleansing of the church, he tells about the cleansing, and he tells about the inner cleansing of ourselves. அப்ப நம்ம எடுத்துக்கொள்ள நாம தான் ஆலயம் எடுத்துக்கொள்வோம். So we should take ourselves as a temple of God. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, One person told me, இன்னைக்கு சபை எல்லாம் செத்து போச்சு. so he says all the churches are dead today. எல்லா சபையும் செத்து போச்சு All the churches are dead. அப்படின்னு சொன்னார். That's what he said me. அவர் Told me. சொன்னது உண்மைதான். What he said was true. ஆனா அவர் எப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. But the way he told me, if I say it to you, you'll be surprised. அவர் ஒரு கிறிஸ்தவர். He was a Christian. ஒரு கையில சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு He was smoking a cigarette in his hand, ஒரு செவுத்துல சாஞ்சுக்கிட்டு and he was just leaning on a wall, இந்த சிகரெட் புகை ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது, and his smoke was coming from one side, வாயிலிருந்து ஒரு புகை வந்துட்டு இருக்குது, and from his mouth the smoke was coming, இந்த சர்ச் இன்னைக்கு செத்து போச்சுன்னு வேற அந்த புகையோட கூட சொல்லிட்டு இருந்தார். and with the smoke in his mouth he's saying the churches are dead today. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், I was thinking in my mind, சாவடிச்சத நீதாயா? I was thinking, you are the person who killed it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, எல்லாம் குறை கொண்டபடிலாம் உட்கார்ந்திருக்கிறோம். Everybody keeps on finding fault with people. பாருங்க, இப்ப மூணு விஷயங்களை நாம் நம்ம இருதயத்துல இருந்து எடுக்க வேண்டும். So we need to take three things out of our heart today. முதலாவது இப்படி எடுத்துக்கலாம், புறா விக்கிற ஆளு. So let's first see the person who was selling the pigeons. புறாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. So pigeons have been tied up there and they have kept it there. சாதாரணமா ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய அந்த உட்பகுதிக்குள்ளே எதையும் கொண்டு வர மாட்டாங்க. So usually inside the temple they will not bring this cattle. காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில தான் ஆடுகளை கொண்டு வந்து நிறுத்துவார்கள், அங்கே கொண்டு வருவாங்க. So outside the compound wall only they'll bring the cattle and these animals for sale. ஆனா இவனுக்கு உள்ளே வந்துட்டாங்க. But what these people, Pharisees and all did, priests and all did, they brought it inside the temple. பரிசுத்தல மகாபரிசு எல்லாத்துலயும் ஆடு மாடு கோழி வச்சிட்டாங்க. The holy place and everything, everywhere the cattle was there. அவங்களுக்கு சேல்ஸ் தான் முக்கியம். So for them the sales was important. அப்ப முதல்ல நான் இப்படி யோசிக்க, புறா விக்கிற ஆளு. So let's first consider the person who was selling pigeons. சமாதானம் விக்கிற ஆளு. So that pigeon denotes peace. So the person who's selling peace. ஒரு சமாதானத்துக்கு அடையாளமா இந்த நாட்களில் புறா அவித்து விடுவாங்க. So they used to give for peace offering of peace to denote peace. They used to just release pigeons. ரெண்டு நாடு ஒண்ணா சேர்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு அடையாளமா அந்த புறாவை அவர் அவித்து விடுவார்கள். When two nations sign a peace treaty or something, they just release the pigeons. அப்ப நமக்குள்ள ஒரு சமாதானத்தை பரலோகமும் நம்மை சேர்க்கிற ஒரு சமாதானத்தை நாம் செய்தாக வேண்டும். So there needs to be a point where we need to be at peace with heaven. பரலோகத்தோடு இணைக்கப்பட வேண்டும். We need to be joined with heaven. சமாதானத்தை கெடுக்கிற விஷயங்கள் நம்முடைய இதயத்துல நிறைய இருக்குது. There are so many things that actually spoil the peace within our body, within our mind. ஒருவேளை கோபமா இருக்கலாம். Maybe it's anger. ஒருவேளை மன்னிக்காத தன்மையா இருக்கலாம். Maybe it's unforgiveness. ஒரு கசப்பு இருக்கலாம். Maybe bitterness. இன்னும் பலவிதமான தவறான பாவ கெட்ட பழக்க வழக்கங்கள் Or இருக்கலாம். maybe other habits which are not right in the eyes of God. பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள். Lot of bad habits. பலவிதமான பாவங்கள். Lot of sins. பலவிதமான காரியங்கள் இதயத்துக்குள்ள இருக்கலாம். So many things that are in our heart. அப்ப அதெல்லாம் ஒரு சமாதானத்துக்கு எடுத்துட்டு இருக்குது. So that is all spoiling your peace there. அது கட்டி போட்டு இருக்குது. That has been tied up there. அதெல்லாம் அவிழ்த்து விடணும். You have to release everything. அதெல்லாம் தூக்கி போடணும். You have to just throw it away. அதெல்லாம் விட்டு எடுக்கணும். You have to just throw it off. இந்த நாளில் In this day, எழுத்தின்படியான ஆலயத்தை விட்டுடுங்க. just leave the literal building. உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயமாகிய உங்களுடைய இருதயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Look unto your heart, which is the spiritual church of God. இதுக்கு ஒரு ஒரு பெரிய காரியம் வரணும்னா ஒரு கோபம் வரணும் உங்களுக்கு. So for this you need to get anger. அந்த தேவ வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். So that is the zeal that will consume. அந்த முதலாவது இயேசுக்கு தேவனை குறித்த பக்தி வைராக்கியம். God has Jesus had the zeal for his house of God. அப்ப இது தேவனுடைய வீடு. So this is his house of God. இது கர்த்தருடைய வீடு. This is our temple of God. இது இயேசுவின் வீடு. This is the house of Jesus. உனக்கு கோபம் வரணும். You should have that anger. என்னடா அவர் வீட்டை போய் நம்ம இப்படி கெடுத்து வச்சிருக்கோம். So we should actually feel, what is this? We have spoiled God, the house of God so badly. உன் இஷ்டத்துக்கு, For your own sake, உன் உணர்வுக்கு ஏத்த மாதிரி, for your own emotions,
உன்னுடைய சுய லாபத்துக்காக, for your own self profit, அதுக்காக வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். for that you have spoiled the house. முதல்ல அது சரி பண்ணணும். First you have to correct that. என்ன சரி பண்ணணும்? What you have to correct? எல்லாத்தையும் துரத்தணும். You have to chase everything out. அதுக்கப்புறம் பொருளாசை. Then next ask for money. ஏங்க பணம் தேவைதான். Money is required. பைபிள் எந்த இடத்துலயும் பணம் வச்சுக்கூடாதுன்னு போடல. Nowhere it says that you should not keep the money. அந்த பணம் யாருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. But just imagine who does the money belong to? கர்த்தர் கொடுத்த பணம், God gives the money. இது தேவனுக்காய் செலவு செய்ய தேவனுடையதுன்னு யோசிச்சீங்கன்னா, If you think that this is given by God and it is to be used for God, அதுல பாவம் இராது. then there will be sin in that. இவன் தாவீதை பார்க்கனா எத்தனையோ டன் கோல்ட நான் கணக்கு பண்ண கிட்டத்தட்ட 1.5 டன் கோல்ட தேவாலயத்துக்கு கொடுத்தான். So I was reading about David, and when he read that, I was calculating, he gave about 1.5 tons of gold to the temple. அப்ப அவன் ஒரு வசனத்துல அவன் சங்கீதத்துல சொல்லுகிறான், என்னுடைய பணம் செல்வம் எனக்குரியதா இருக்காமல் பரிசுத்தவான்களுக்குரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறான். So in one of the psalms he says, all the gold and all the money and treasure that I have, it is not mine, but it is for the saints of God. தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம், So whatever God has given us, அது தேவனுடையது நினைக்கணும். that you have to think that it is God's. தேவனுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று It has to நினைக்கணும். be used for God's glory. தேவனுக்காக செலவு செய்யப்பட வேண்டும் என்று It has நினைக்கணும். to be spent for God's glory. அதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. So that is the main implication of that. நிறைய பேர் தேவனை வச்சு சம்பாதிக்கணும்னு விரும்பல. God doesn't expect you to make money keeping him as motive. பாருங்க, அதெல்லாம் நம்முடைய காசுக்காரங்க மாத்திக்கிறது. ஒரு பணத்துக்காக தன்னுடைய கொள்கைகளையும் சத்தியத்தை மாற்றிக் கொள்கிறது. That is to change your doctrine or principles for money. இன்னொன்று, அவர்கள் புறா விற்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So here it says they were selling the pigeons. அப்ப pigeons வந்து அந்த புறாக்கள் வந்து சத்தியத்தை கூட சொல்லலாம். So the dove or the pigeon also denotes the truth. சத்தியத்தை விற்கிற ஆளு. So they were selling the truth. ஆண்டவர் இயேசு சம்பாதிக்கிறதை வச்சு சம்பாதிக்கிற ஆட்கள். So many of them actually keep Jesus as to earn money. இயேசு வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறது. Think of ways how to earn money having Jesus in their front. இயேசு பேரை கடவுள் பேரை உபயோகப்படுத்தி எப்படி நாம பணத்தை ஏர்ன் பண்றதுன்னு யோசிக்கிறது. They use Jesus name and everything and they plan how to make money out of it. அத கவுத்து போடுங்க. So just throw it off. அது தூக்கி போடுங்க. Just throw it away. அது சும்மா ஒரு பணம். So that is just money. அது தேவன் விரும்பாதது. That God doesn't want. அப்படிப்பட்ட கொள்கை இருக்குமானா, That kind of principle you should not have. இயேசு ஆலயத்துக்குள்ள வர மாட்டார். Then Jesus will not come into temple. அவர்கிட்டே வர மாட்டார். He will never come near. இயேசு கொடுக்கிற பெரிய ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ளாமலே You போய்டுவ. will not receive the goodness from God then. யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். We see Judas. அவன் பார்க்கிற 30 வெள்ளி காசு. So he just had for 30 silver coins. அந்த நாட்கள்ல 30 வெள்ளி காசு வச்சு என்ன வாங்கலாம்னு நான் பார்த்தேன். So I was just thinking what with 30 silver coins what he could have got. ஒரு மாட்டை வாங்கலாமா? You can just buy a bull. ஒரு மாடு வந்து வாங்குற காசு 30 வெள்ளி காசு. So that's a cow or a bull can be bought for 30 silver coins, and that is the only ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் சின்ன நிலம் வாங்கலாம். or a small plot he can get. அத பாருங்க, அந்த முட்டாளுக்கு சரியான அறிவு இல்ல. But see, that fellow didn't have that much knowledge. அவன் நினைச்சா இயேசு இருந்தா சம்பாதிக்க முடியாதுன்னு யோசிச்சான். So he thought if Jesus was there we cannot earn. இயேசு எப்படி அதை காமிச்சு கொடுத்து துட்டு அடிக்கலாம்னு பார்த்தான். So he just said he just wanted to show who Jesus was and get money. பாருங்க, அந்த சம்பாதிச்ச பணம் அவனுக்கு உபயோகம் இல்லாம போயிடுச்சு. But the money he earned was not useful to him. அவன் நாண்டு கொண்டு செத்து விட்டான். He hung himself and he died. இயேசு சொல்ல எந்த வசனமும் அவனுக்கு காதுல ஏறல. So what all Jesus said, nothing entered into him. நடந்தது என்ன? What happened? அந்த இயேசு உயிர்த்தெழுந்த சீஷர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். So after Jesus, the resurrection of Jesus, the disciples were preaching. அந்த பண்ண பிரசங்கத்துல அவன் வீட்டை கொண்டாந்து வச்சிட்டான், வித்து கொண்டாந்து காலடியில வச்சிட்டான். So when the disciples were preaching, hearing the word of God, so many people just went and sold all that they had and kept it under their feet. அவ்வளவு சீஷர்களும் கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தமாயிட்டாங்க. So all the disciples became multi-billionaires at that time. கோடி பெரிய பில்லியன் கணக்குல பணத்தை So சம்பாதித்தாங்க. they became rich overnight. ஆனா அதை பத்தி அது ஒரு மேட்டர் அவங்க எடுத்துக்கல. But that was not a big matter for them. இயேசு உங்களுக்கு கொடுப்பது ரொம்ப எளிதான காரியம். So what if Jesus has to bless you? It's very easy. இயேசுக்காக நீ ஆலயத்தை சரியான விதத்துல
சரியான நோக்கத்தோடு இருதயத்தை திறந்து கொடுப்பாயானார், if you with right intention, right motive, if you open your hearts for Jesus, உயர்த்துவார் உயர்த்துவார் மேல உயர்த்துவார். he will just lift you up to the highermost thing. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆடு மாடு The second is the cattle. அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. It was all tied up there. என்னன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு மிருக குணங்கள். So the animal characters of the cattle. அந்த மாடு பாத்தீங்கன்னா இத புல், அதாவது காளை மாட்டு பாத்தீங்கன்னா, So if you see a bull, நான் இந்த ஸ்பெயின் தேசத்து இதெல்லாம் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். so I used to see this bullfight in the YouTube. அந்த மாட்டுக்கு கோபம் வந்துச்சுன்னா, So when the bull actually gets angry, ஒரு ஆளு தூக்கி போடுது, it will just throw a person up. குதிரை குதிரை எது கிடைச்சாலும் முட்டி தள்ளுது. Whatever comes in its way, it will just ஒரு வேன் நிக்குது, there was a van there. அந்த வேனை முட்டி தலைகீழ தள்ளி விட்டுச்சு. It just threw out the van upside down. ரோட்ல போறவங்கலாம் முட்டி தள்ளுது. It just pushes hits everybody who is on the road. அதனால ஆண்டவர் நம்ம நல்லா பாருங்க, நம்ம மேலார எடுக்கணும். So what God does is he takes a whip. நமக்குள்ள ஒரு புல் ஒண்ணு இருக்கு. There is a bull inside us. என்னுடைய பேரன் வந்து, My grandson, அவனுக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். he loves the cows. அந்த மாடை பார்த்தானே அப்படின்னுவான். So whenever he sees a cow, he'll make that sound. அவன் சும்மா இருக்கும்போதே சொல்லிட்டு முட்டை வருவான். So and when he's simply sitting also, he'll make that sound and he'll come to hit us. அதே மாதிரி தான் மனுஷனும் இருக்கிறோம். So that is how human also are there. உள்ள வந்து பார்க்கும்போதே சிரிச்சிட்டு இருக்கிறோம். So when you see a person, he just laughs, smiles outside. உள்ள வந்து புர்ருன்னுது மாடு. But there is a bull inside him that's just roaring. முட்டி தள்ளலாம்னு யோசிக்குது. So he's just waiting to push you off and throw you off. வந்து ஒரே முட்டு. He just wants to hit you hard. போட்டுறலாம். He just wants to throw you upside down. அப்ப வந்து ஊன்னு எழுந்திருக்குது. So there is a thing that rises up inside you. ஆனா வெளியில தெரியல. But outside you don't see that. உள்ள காலை சேர்த்துட்டு நிக்குது. The inside that there's a bull that is waiting to run towards you. Waiting for the time. எப்ப தவறான வார்த்தை வரும். When they'll say a wrong word. அப்புறம் தவறான வார்த்தையை நம்மள உபயோகப்படுத்தலாம். So then we can also rage against them. ஆண்டவர் பாருங்க அடிச்சு தோர்த்துற. The God just dips it out. நாம தான் அதை கட்டி போட்டு வச்சிருக்கோம். We are the person who have tied it. கோபம்ன்ற மாட்டை நம்ம தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம். Bull which is ready to go, but we have tied it up. முரட்டுத்தனம்ன்ற மாட்டை நம்ம தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம். Disobedience and hatred and everything, we have tied it up. அப்ப அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற அடிச்சு தோர்த்து. So God says, chase it out. என்ன அனுமதி? Let me. நான் தோர்த்துறேன். I will chase it out. நான் உள்ள வர போறேன். I will come inside. உனக்கு ஒரு மாபெரும் விடுதலை தர போறேன். I'm going to give you a great deliverance today. ஆடு பார்க்கறோம். Then we see the sheep. வெள்ளாடு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு போகும். So the sheep actually goes in its own way. எதுவும் கேட்காது. It will not listen to anything. அத வந்து இந்த வெள்ளாட்டுக்கும் நான் சும்மா நெட்ல அடிச்சு பார்த்தா 21 தவறான கேரக்டர் வெள்ளாட்டுக்கு. There are 21 wrong characters for a goat. அதே மாதிரி ஷீப்புக்கும் ஒரு 18 கேரக்டர் இருக்குது. So there are 18 wrong characters for a sheep also. சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் அடிச்சு துரத்துற. So God actually chases everything out. இந்த நாளிலே, In this day, இந்த நேரத்துல, this time, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. Lord, sanctify your heart this time. நிறைய நேரங்கள்ல பிசாசு துரத்தும் போது நான் பார்ப்பேன். Many times when I chase out devils, I see பிசாசு போவாது. the devil won't go. என்ன அவங்களுக்கு இருக்கிற கோபம் அப்படி. Because the anger in them is too much. அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு அப்படி. That the hatred in them is too much. கசப்பை வச்சிருப்பாங்க. The bitterness they have. அப்ப நான் அவங்கள முதல்ல இந்த கசப்பை எடுத்து போடுங்க. So first of all, I asked them to remove the bitterness. ஒரு பொண்ணுகிட்ட 300 பிசாசு இருந்தது. A girl had 300 demons. அப்படியே அந்த பிசாசு சொன்னுச்சு. So the devil was saying, எனக்கு தெரியல ஆனா பிசாசு இருந்தது. பல நேரங்கள் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அவங்க அக்காவுக்கு ஒரு சண்டை. So many things when I found out, it was a problem between her and her sister. அந்த அக்காவுக்கு இருக்கிற சண்டையை நாம ஜெபிச்சு அவங்களுக்கு நல் பொருத்தம் பண்ணும்போது, so when I started talking with her and consoling her things between her and sister, அப்போ வந்து என்ன நடந்தது? அப்போ அவங்க அந்த 300 பிசாசு விட்டு போச்சு. Then we see that all the 300 demons just went off. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நல்லா இருந்தது அந்த அம்மா. Then for a month she was happy and nice. ஆனா திருப்பி நான் ஜெபம் பண்ணும்போது அதுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. But then again after 1 month the demon had already caught her up. நான் கேட்டேன் எப்படி வந்துச்சு தான் தொடுத்துறேன்னு. So I said when everything went off, how did it come back? தெரியல பாஸ்டர் எப்படி இருந்துச்சு. Then she said, I don't know pastor. அக்கா கூட சண்டை போட்டியான்னு. Then I asked whether did you fight with your sister? ஆமா நேத்து தான் சண்டை போட்டேன். Then she said yes, yesterday only I fought with her. தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை. When I went to catch water there was fight there. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டோம். Both of us had a very
bad fight. எனக்கு சப்போர்ட் பண்ண என் பிள்ளைங்க வந்தாங்க. To support me, my children came. எங்க அக்காவை சப்போர்ட் பண்ண இன்னும் 2 பேர் வந்தாங்க. So to support her, so 2 other people came. எல்லாம் தலைமுடியை பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டோம். Everybody, we just held on to our hair, and then we had a big fight. நடந்ததெல்லாம் பிசாசு பிடிச்சிருந்தது. Then afterwards, I found out that devil had actually come upon me. ஒருவேளை கோபம் வர்றது இயல்பு மனுஷன். It is natural that a person gets anger. எனக்கு ரொம்ப சடனா கோபம் வரும். I get angry many times. ஆனா ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். But every time I actually ask God for forgiveness and I release it. அந்த கோபம் இருக்குமானால் நம்முடைய இருதயத்துல சமாதானம் இருக்காது. So when there is anger in our heart, we don't have peace. நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. There won't be peace in our happiness in our heart. அவைகளை துரத்தி அப்புறப்படுத்தும் போது We have to chase it out. அதுல ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறாகிய இன்று. So today, being a Palm Sunday, இயேசு செய்த அந்த சுத்திகரிப்பின் காரியம். So God, the cleansing that God has done in that temple. இயேசு செய்த அவ்வேற்பட்ட அற்புதமான விடுதலை. So the wonderful deliverance that God had done in that temple there. இவைகளெல்லாம் துரத்தி அப்புறப்படுத்தும் போது So when we do everything there, தேவன் உள்ளே வருவார். So God will enter into your hearts. தேவன் நன்மையானவைகளை செய்வார். God will do good things. பரலோக பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும். The heavenly peace, the presence will enter into your hearts. தேவனுடைய வல்லமை வெளிப்படும். God's presence will be revealed here. தேவனுடைய அதிகாரங்கள் செயல்படும். God's authority and power will be revealed here. நீங்க நிச்சயமாக விடுதலையாக்கப்படுவீர்கள். You will be delivered certainly this day. நீங்கள் ஆலயமாய் மாறுகிறது மாத்திரமல்ல, Not only that you become a temple of God, அநேக ஜாதிகளுக்கு ஜெபவிடாய் மாற்றப்படுவீர்கள். you will become a place of worship for many nations. நிறைய ஜாதிகளிடத்தில் வருவார்கள். Many nations will come unto you. அங்கே உன்னிடத்தில் ஜெபித்தவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். People will come and be prayed, and then they will be delivered. இயேசு சுகமளிக்கிறது பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு மாத்திரமல்ல, வருகிற எல்லாரையும் சுகமளித்தார். So Jesus actually, he didn't just not heal the Jews, but he healed everybody. இந்த உலகம் மாபெரும் விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. This whole world is expecting a great deliverance. இந்த ஆலய சுத்திகரிப்பு பணி நடக்குமானால், When the cleansing of the temple happens, இயேசுவை நீங்கள் அனுமதிப்பீர்களானால், if you let Jesus come into you, தேவ பிரசன்னம் ஆலயத்திலே நிரம்பும். God's presence will fill the temple. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும். God's power will fill each and every one. பரலோக சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பீர்கள். God's peace will enter, and you will enter God's peace. சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமா